வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 17/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று ஏகாதசி விரதம் எடுக்கிறவங்க எடுக்கலாம். பெருமாளுக்கு விரதம் இருக்கிறவங்க எடுக்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் ராகுகால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை மணி 10:30 12 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6 மணிக்கு சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று இரவு 7:16 வரையும் ஏகாதசி திதி. அதன் பிறகு துவாதிசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1 மணி வரை விசாக நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:57 வரை வணிசை கரணம். அதன் பிறகு இன்று இரவு 7:16 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 1 மணி வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1 மணி வரை ரேவதி நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு அசுபதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி புதிய பொருள்கள் எதுவும் வாங்குவதை தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்தந்த வேலையை அப்படியே செய்யலாம். அதில் எந்த குழப்பமோ மாற்று கருத்தோ வராதுங்க, தடையோ இருக்காதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை என்னன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும், உடலில் இருந்த சிறு சிறு உபாதைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், மனதிலே சிறு தயக்கம் கலக்கம் இதெல்லாம் இருந்ததெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் அங்கே பலிக்கக்கூடிய நாளாக அமையுது. அதனால் உடல் நலம் அதிகமாக, அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுதலாம், அதுதானே உண்மை. அதன்படி இன்றைய உடல் நலம் பிரச்சனை தீர்ந்த காரணத்தினால மனநிலையும் சரியாகிறது. இன்றைய நாள் நீங்கள் தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும், அதில் மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்குங்க. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவை கட்டுப்படுத்த பாருங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இன்றைய நாள் உங்களுக்கு கையிருப்பு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால் முடிந்தவரை செலவை குறைச்ச கையிருப்பு அப்படியே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனாலும் அதற்கு ஏற்ப லாபம் கிடைக்கும். அதில் மாற்றம் இல்லைங்க. பண வரவு உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நன்மைகள் வந்து அடைய வேண்டிய மிக சிறந்த நாளுங்க. இந்த நாளில் என்றோ நீங்கள் செய்த ஒரு பணிக்கு உங்களுக்கு இன்று அதற்கு ஊதியமோ வெகுமானமோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் நல்ல ஒரு பலன் இருப்பதாக காட்டுதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக செல்வீங்க. அந்த நிகழ்வு வெற்றிகரமாக முடியும். அதில் மாற்றமில்லை. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பண ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை நீடிக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் கலகலப்பும் சந்தோஷமும் இன்னைக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நற்செயல் செய்த காரணத்தினால அந்த நற்செயல் உங்களை பாராட்டக்கூடிய விஷயமா மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வீட்டிலே உங்கள் தாய் தந்தையும் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது. அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி அன்பர்கள் மன சந்தோஷ காரணத்தினால குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை நீங்கள் வாங்கி சேர்ப்பீங்க. அதனால் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக இன்றைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உனக்கு தெரிய வரும். உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு செய்தொழிலில் முழு ஈடுபாடு முழுமையாக உங்களை ஈடுபடுத்திப்பீங்க. அதனால் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான வியாபாரமும் விருத்தியாகும். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் உங்களுக்கு ஏற்படுது. அதனால் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு தடங்கள் பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்றைய நாள் காலையிலே விநாயக பகவானை வழிபட தடங்கல்கள் தடை உடையும் பண வரவு அதிகரிக்கும். அதனால் காலையில் அருகில் உள்ள விநாயக பகவானை சென்று தரிசனம் கண்டு ஒரு முறை இடமிருந்து வளமாக சுற்றி தடையை உடை விநாயகா தடையை உடைன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் செல்லும் இடம் சிறப்பான நல்ல ஒரு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிரிகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான புரிதல் ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதுலேயும் கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு செயல்படுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நம்ம எப்படியும் வாழலாம், நம்மளால் எதுவும் முடியும் என்ற புதிய நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஊக்கம் ஆக்கம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்த சிலருக்கு இன்றைய நாள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஒரு முக்கியமானவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நிகழும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள்
மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்கள அனுசரித்து போனீங்கன்னாக்கா சந்தோஷம் ஏற்படுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனசாந்தம் அடையக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பொறுமையாக எதையும் கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதுக்கு ஸ்பீடு பிரேக் மாதிரி கொஞ்சம் இருந்தீங்கன்னா அது வெற்றியில் கொண்டு போய் முடிக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. சரிங்களா? உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைக்கு அங்கே தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சரிங்களா? அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசல் தேடி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் கடைசி நேரத்துலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் செலவு காத்திருக்கிறது. ஆமாங்க, இன்றைய நாள் கொஞ்சம் வரவை மீறிய செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரலையும் பார்த்துக்குங்க. செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான வழியை பாருங்கள். உங்களுக்கு தாய் அல்லது தந்தை வழி செலவாக தான் இருக்கும் அந்த செலவு. அதனால் எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி செலவு செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்குங்க. துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் குடும்ப தேவையை பூர்த்தி செய்து சந்தோஷம் அடைவீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக அமையுங்க. இந்த நாளில் ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் மனதிலே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த குழப்பத்துக்கு விடை 3 மணிக்கு பிறகு உங்களுக்கே தெரிய வரும். அதனால் இன்றைய நாள் மனக்குழப்பத்திற்கு விடை 3 மணிக்கு பிறகு வெளில தெரியும் உங்களுக்கு. அதுவரை கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்யம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் சந்தோஷம் உண்டுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவத்தால் லாபம் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் மாறி, ஏமாற்றங்கள் மாறி உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி கலந்த நன்னாளுங்க. இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் சரி, எந்த வேலையில் ஈடுபட்டாலும் சரி, அந்த நிகழ்ச்சி செயல் வெற்றியை நோக்கி இருக்கும். இன்றே முடிவடையும். லப்பர் மாதிரி இழுக்காது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அருமையான நாளுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஆனாலும் லாஸ் எதுவும் வராதுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு இனிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் உங்களுடைய வார்த்தையில் தான் இருக்குது அந்த விஷயமே. ஆமாம், அலுவலகத்துக்கு செல்லும்போது கூட மேலதிகாரிகளோட கொஞ்சம் பழகும்போது கொஞ்சம் புத்தி கொஞ்சம் நுட்பமாக செயல்படணும். அவங்க எடக்கு புடக்கா இன்றைக்கி கேள்வி கேட்பாங்க. அதற்காக நீங்கள் எரிச்சலாக பதில் சொல்லிடாதீங்க.
இன்றைய நாள் அதிகாரிகளை, மேலதிகாரிகளை, சக ஊழியர்களை அனுசரித்து சென்றீங்கன்னா வெற்றி உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளின் ஆசையை நிவர்த்தி பண்ணுவீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பு, கடுமையான சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்கேற்ற சந்தோஷம் அடைவீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு இன்றைய உதவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மனதில் பட்டவர்களை எதிரே காணுவீங்க. அதனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். அந்த உதவியை இன்னைக்கு நீங்கள் செய்கிறதுக்காக சில இன்னல்கள் கூட நீங்கள் சந்திக்கிறதுக்கு நேரம், ஆனாலும் அவங்களுக்கு அந்த உதவியை செய்வீங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் வரக்கூடிய நாளாகவும் பணம் கைக்கு வரக்கூடிய நாளாகவும் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தடைகள் உடைப்படக்கூடிய நேரமாக இந்த நாள் இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொண்டாட்டம், கும்மாளம். ஆமாங்க, இன்றைய நாள் மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்க இருக்கு. அது அலுவலகத்திலையும் சரி, இல்லத்திலையும் சரி, உங்களுக்கு மனத்துக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதியவர்களின் சேர்க்கை, அறிமுகம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில எதிர்பாராத பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணையோடு அருளும் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.